ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 17வது நாள் சேலஞ்சு தாங்க பார்க்க போகிறோம். நேற்று நான் தலைக்கு குளிச்சிருந்தேன். இப்போ சிக்கெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா சுற்றி கொண்டை போட்டுட்டேன். இன்றைக்கி நம்ம லைட்டாக எண்ணெய் வச்சுக்கிறோனுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இன்டேக்கு என்ன எடுக்க போகிறோம்னா, நான் கேரட் தாங்க எடுத்திருக்கேன். அந்த கேரட்டில் அந்த தோலெல்லாம் கொஞ்சம் சீவிட்டு இப்போ நான் ஜூஸ் அடித்து குடிக்க போகிறேன். ஒரு 4 கேரட், பெரிய சைஸ் கேரட் எடுத்திருக்கேன். நம்ம ஜூஸ் அடித்து குடிக்க பிடிக்கலைன்னா நம்ம சும்மா வெறும் வாயில் கூட சாப்பிட்டுக்கலாம். கேரட் நம்ம எப்படி சாப்பிட்டாலுமே நல்லது தான். நம்ம உடம்புக்கு, நம்ம இது என்ன சொல்கிறது, கண்ணுக்கு, வயிற்றுக்கு எல்லாமே நல்லதுங்க. கேரட் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா கலர் ஆகும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கேரட்டில் பீட்டா காரோட்டின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. மாலைக்கண் நோயெலாம் வராதாங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் ஒரு கிளாஸ் அளவு அடிச்சிருக்கேன். இதில் நான் எதுவுமே சேர்க்கலை. தண்ணி மட்டும்தான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். மற்ற எதுவுமே சீனியோ நாட்டு சர்க்கரையோ எதுவுமே சேர்க்கலை. நான் அப்படியே ப்ளைனாக தான் குடிக்க போகிறேன். ப்ளைனாக குடிக்க உங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சீனி அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரொம்பவே நல்லதுங்க உடம்புக்கு. கேரட் ஜூஸு, பீட்ரூட் ஜூஸு, இந்த மாதிரி ஜூஸஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்மளும் வாரத்தில் ஒரு டைம் எடுத்துக்கிறணுங்க கண்டிப்பாக எல்லாருமே. நம்ம மேக்ஸிமம் பொம்பளைங்க எப்போவுமே அடுத்தவங்கள கவனிச்சுட்டு நம்ம உடம்ப நம்ம பார்க்குறதே கிடையாது. நானுமே அப்படித்தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் நானும் கொஞ்சம் மாறியிருக்கேன். என்னோட சேர்ந்து நீங்களும் மாறாமல் இருந்தீங்கன்னா என்னோட சேர்ந்து நீங்களும் மாறுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்மளும் வாரத்தில் ஒரு டைம் ஆச்சும் ஏதாவது ஒரு ஜூஸ் குடிக்கணுங்க. அப்போனா தாங்க நம்ம உடம்புக்கு நல்லது. இருந்தவங்கலாம் நல்லா 60 வயசு 70 வயசு வரைக்குமே நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. இப்போ நம்ம 30 வயசு ஆனாலே நமக்கு குறுக்கு வலி, காலு வலி, முட்டி வலி, பாதம் வலி, எல்லா வலியும் வந்துடுது. என்ன பண்ணுறது? அப்போ அதுக்கேற்றாப்புல நம்ம ஃபுட்டு இன்டேக் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கணும். நான் நேற்று தலைக்கு குளிச்சிருந்தேன்னா தலைக்கு குளிச்சிருந்து வீடியோ போட்டிருந்தேன். இன்றைக்கி நம்ம லைட்டாக எண்ணெய் வைக்கணும். எண்ணெய் ரொம்பையும் நம்ம வைக்க தேவை கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நிறையா வீடியோவில். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலலாம் ரொம்ப அளவுக்கு மீறி எண்ணெய் வச்சாலும் நமக்கு டேண்ட்ரஃப் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. அது மாதிரி நம்ம இப்போ 2 டேஸ் ஒன்ஸு 3 டேஸ் ஒன்ஸ் நம்ம இப்போ ஹேர் பேக் போடுறோம். இப்போ நம்ம அந்த ஹேர் பேக் போடுறதுனால தலையை நல்லா அலசிடணுங்க. நம்ம தலைக்கு சரியாக குளிக்காமல் அவசரமாக குளிச்சுட்டு ஓடுற மாதிரி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம ஹேர் பேக் போடுறதுனால தலையை நல்லா சுத்தமாக நல்லா குளிக்கும்போது நல்லா தேய்ச்சி குளிச்சிடணும். நம்ம அந்த போடுற ஹேர் பேக் 1, 2 நம்ம தலையில் ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால கூட டேண்ட்ரஃப் வரும். அதனால தான் நானே ஒரு சில ஹேர் பேக் போடும்போது வடிகட்டி போடுவேன். வடிகட்ட முடியாததை நம்ம அப்படியே அரைச்சி, இப்போ வெந்தயம் இதெல்லாம் வடிகட்ட முடியாது. அது வடிகட்டி நம்ம தேய்ச்சாலும் அது நல்லா தெரியாது. மற்ற எந்தெந்த ஹேர் பேக் நம்ம வடிகட்டி தலையில் அப்ளை பண்ணணுமோ அதை நான் வடிகட்டி அப்ளை பண்ணிக்கிடுவேன். அந்த மாதிரி நான் ஒவ்வொரு ஹேர் பேக்குமே உங்களுக்கு பார்த்து நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து நான் போடுறேங்க. உண்மையிலேயே நான் அப்படி தான் போடுறேன். நான் நார்மலாக வீடியோவுக்காண்டி இல்லை நம்ம இப்படி போடணும் வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு நான் போடவே கிடையாது. எனக்கும் ரிசல்ட் நல்லா கிடைக்கணும். என்னைய பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களுக்குமே ரிசல்ட் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் மெயினாக நான் போடுறேன். இப்போ நான் இந்த சேலஞ்ச் ஆரம்பித்து இப்போ 1 மாதம் ஆயிடுச்சு. கண்டிப்பாக 1 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி தான் நான் 17வது நாள் சேலஞ்சு போட்டிருக்கேன். இடையில இப்போ ஒரு வாரம் நேராக ஒரு வாரம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணலை. ஒரு 2, 3 நாள் 2 நாளுக்கு ஒருக்க 3 நாளுக்கு ஒருக்க எதுனாலும் ஒரு வேலை வந்துடுது. அதனால் சரியாக வீடியோ எடுக்க முடியலை. ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். யாராலையுமே கரெக்டாக ஒன்று போல் நான் கரெக்டாக போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போடவே முடியாதுங்க. யாருக்குமே திடீர்னு எதுனாலும் ஒரு வேலை வந்துடும். ஒரு உடம்புக்கு முடியாமல் போயிடும். ஏதோ ஒரு விசேஷத்துக்கு போக வேண்டியது இருக்கும். நம்ம ஒன்றும் கல்யாணம் முடிக்காத சின்ன பொண்ணு கிடையாது. நமக்கும் கல்யாணம் முடிஞ்சு 2 பிள்ளைங்க இருக்காங்க. ஒரு விசேஷம் வரும், எங்கேயாச்சும் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஒரு நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அதனால நம்ம கரெக்டாக எல்லாமே போடணும் முடியாது. நம்ம 1 நாள் 2 நாள் ஸ்கிப் பண்ணால் அதை பற்றி பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனால் நம்ம ஒரு வாரத்துக்கு ஒருக்க நம்ம தலையில் ஒரு ஹேர் பேக்கோ தலையில் எண்ணெய் வைக்கிறதோ இந்த மாதிரி நம்ம ரெகுலராக நம்ம பண்ணினோம்னா அதுக்குரிய ரிசல்ட் நம்ம கண்கூடாக பார்க்க முடியுங்க. ஏன்னா உண்மையிலேயே இப்போ இந்த ஹேர் பேக்கு சேலஞ்ச் ஆரம்பித்து இப்போ 100 டேஸ் சேலஞ்ச் ஆரம்பித்து இப்போ 1 மாதத்துக்கிட்ட ஆயிடுச்சு.
உண்மையிலே வந்து வந்து எனக்கு ரொம்ப முடி வந்து கொத்து கொத்தா வந்து கொட்டுங்க. இப்போ ஓரளவுக்கு பரவால்ல. சுத்தமா கொட்டவே இல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா கொட்டுது. மாரி கொத்து கொத்தா கொட்டலங்க. கொஞ்சம் வந்து முடி கொட்டுறது வந்து ஸ்டாப் ஆயிருக்கு. நான் வந்து இன்டேக்கு கொஞ்சம் அதிகமா எடுக்கிறதுனால, அது மாரி ஹேர் பேக் நம்ம அப்ளை பண்ணுறதுனால, நல்லா தலைய வந்து மசாஜ் பண்ணுறதுனால, நான் வீட்ல இருக்கும்போது நல்லா ஃபுல்லா கீழ வரைக்கும் பின்னி லப்பர் பேண்ட் வந்து போட்டுருவேன். அதுவுமே நான் உங்களுக்கு வீடியோல காமிப்பேன். நம்ம வீட்ல இருந்தா எப்போதுமே வந்து நம்ம விரிச்சு போடக்கூடாது. எங்கேயாவது போனா வெளியில போற டைம் வந்து நம்ம வந்து விரிச்சு போட்டு நம்ம வந்து போய்க்கிறலாம். வீட்ல இருந்தால் மேக்ஸிமம் வந்து நான் கீழ வரைக்கும் பின்னி லப்பர் பேண்ட் தாங்க நான் போடுவேன். ஆனா உண்மையிலே எனக்கு தெரியுது. நான் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் முடி வந்து கொஞ்சம் கீழ கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து வளர்ந்துருக்குங்க. உண்மையிலே எனக்கே தெரியுது. உங்களுக்கும் கண்டிப்பா இதே மாரி வளரும். இது நான் சொல்ற மாரி கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து கண்டிப்பா பாருங்க. இப்ப நான் வந்து வெளியில கிளம்பிட்டேன். பாருங்க வெளியில கிளம்புனாலுமே ரப்பர் பேண்ட் தான் போட்டிருக்கேன். நான் வெளியில போல சும்மா ஒரு டவுனுக்குள்ள காய் வாங்குறதுக்காண்டி போறேன். அதனால நான் சும்மா ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டேங்க. இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்மளும் 100 டேஸில் முடியை நல்லா வளர்த்து காமிப்போங்க. பாய்ங்க.